ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேலூரில் இருக்க அரசு அருங்காட்சியகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அருங்காட்சியம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 5 ரூபா, சிறியவர்களுக்கு 3 ரூபா, அது இல்லாமல் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அருங்காட்சியகத்தை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 விதமான செக்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்துடைய அறிமுகம் கூட்டம் அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்சிற்பங்கள் கூடம் அது இருக்கும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா முந்து வரலாறு மற்றும் அஞ்சல் தலைகள் கூடம் இருக்கும். நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா கலைக்கூடம் இருக்கும். ஐந்தாவதாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அறிவியல் கூடம் இருக்குது. ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா படிம கூடம் இருக்கும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 விதமான செக்ஷன்ஸ் வந்து நான் சொன்ன போல் இருக்கும். இதோடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் அரசு அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் அமைந்துள்ளது. அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா வட ஆற்காடு மாவட்டம், அதாவது தற்போது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த விளங்கும் விதமாக 6வது மாவட்ட அரசு அருங்காட்சியகமாக 1985ஆம் ஆண்டு இதை வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இவ்விரு மாவட்டங்களில் அதிக அளவிலான தாவர, விலங்கின மற்றும் புராதன பண்பாட்டு சின்னங்களை கொண்டுள்ளது. பண்டைய காலத்து வேலூர் மாவட்டமானது பல்லவர், சோழர், சம்புவராயர் மற்றும் விஜயநகர மன்னவர்களானது ஆளுகையின் கீழ் இருந்துள்ளது. சம்புவரர்கள் மற்றும் விஜயநகர மன்னவர்கள் ஆட்சி காலத்தில் வேலூர் மாவட்டமானது தமிழக வரலாற்றின் முக்கிய இடத்தை வகிக்கிறது. விஜயநகர பேரரசின் இறுதி காலகட்டத்தில் வேலூர் அவர்களது தலைநகராக திகழ்ந்தது. பின்னர் ஐரோப்பியாவில் இருந்து வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்ற துணியும் போது ஆற்காடு நவாப்புகள் இவ்விருவருக்கும் மாறி மாறி ஆதரவளித்தனர். வேலூர் கோட்டையானது இந்த தொடர் தாக்குதலின் சாட்சியாகும். 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான சிப்பாய் புரட்சி நடைபெற்றது. இங்குதான் திப்புவின் குடும்ப உறுப்பினர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். மேலும் 1815ஆம் ஆண்டு இலங்கையை கண்டி ஆண்ட கடைசி தமிழ் மன்னரான ஸ்ரீ விக்ரமராஜா சிங்கன் அவர்களும் இங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தார். இவ்விதமான பல்வேறு வரலாற்று சம்பவங்களை வேலூர் அரசு அருங்காட்சியகமானது கலை, தொல்லியல், மானுடவியல், புவியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் காட்சி பெட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேலூர் அருங்காட்சியகத்தில் நுழைவாயிலில் 16 அடி உயரமுள்ள டைனோசரின் கண்ணாடி இழை மாதிரியானது பார்வையாளர்களை கவரும் விதமாக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் கிடைத்த 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 பீரங்கிகள் நுழைவாயில் உள்ளன. இவ்விரு பீரங்கிகள் அமைந்துள்ள கற்சிற்பங்கள் பூங்காவில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட கற்சிற்பங்கள், வீரக்கற்கள், கல்வெட்டுகள், 2 வெடிமருந்து குடுவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கவரும் விதமாக அருங்காட்சியகம் 8 விதமான காட்சி கூடங்கள் அமைந்திருக்கிறது. மாவட்ட அறிமுக கூடம். முதலில் இக்காட்சி கூடத்தில் நிழற்படங்கள், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அமைந்துள்ள புராதன நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், புவியியல் வரைபடங்கள் ஆகியவன காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 2 கற்சிற்பங்கள் கூடம். இக்கூடத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மன்னர்கள், பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கற்சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 3வது முந்து வரலாறு மற்றும் அஞ்சல் தலைகள். முந்து வரலாறு என்பது கற்காலம், செம்பு காலம் மற்றும் இரும்பு காலத்துக்கு தொடர்புடையது. பழைய கற்கால கற்கருவிகள், டைனோசர்கள், புதிய கற்கால கல் ஆயுதங்கள், முதுமக்கள் தாழி மற்றும் மட்கல்கள், பேழைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அஞ்சல் தலைகள் கூடத்தில் பல்வேறு நாட்டு அஞ்சல் தலைகள், தாவர மற்றும் விலங்கின அஞ்சல் தலைகள், புராதன சின்னங்கள், அஞ்சல் தலைகள், தேச தலைவர்கள் அஞ்சல் தலைகள் அழகுடன் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 4வது கலைக்கூடம். 16 சமகால ஓவியங்கள் இக்கூடத்தில் காட்சியில் உள்ளன. அவற்றில் என்னென்ன வண்ண ஓவியம், நீர் வண்ண ஓவியம்,
ஆக்ரிக் ஓவியம் ஆகியவை அடங்கும். 5வது இயற்கை அறிவியல் கூடம். இக்கூடத்தில் ஈரநிலையில் பதப்படுத்தப்பட்ட மற்றும் உலர்நிலையில் பதப்படுத்தப்பட்ட விலங்கினங்கள் இங்கு காட்சிக்கு உள்ளன. கழுதை புலிகள் மற்றும் மான் அது வாழும் சூழலில் காட்சி பெட்டியில் காட்சியில் உள்ளது. நீர்வாழ் பறவை இனங்கள் தனி காட்சி பெட்டியிலும், கடல்வாழ் உயிரினங்கள் கடற்குதிரைகள், மீன்கள், நண்டு, பவளங்கள் தனி காட்சி பெட்டியிலும், மருத்துவ தாவரங்கள் மற்றும் அதன் பயன்கள் பிரிதொரு காட்சி பெட்டியிலும், புவியியல் காட்சி பெட்டியிலும், பாறைகள், கனிமங்கள் மற்றும் புதை உயிர் விவரங்கள் ஆகியவன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 6வது படிமக்கூடம். கலையியல் ரீதியாக தென்னிந்திய படிமங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த கூடத்தில் இந்திய புதைப்பொருள் சட்டத்தின்படி பூமிக்கு அடியில் புதைப்பொருளாக வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் படிமங்கள் காட்சியில் உள்ளது. இவற்றுள் அரும்பாலூர் சமணப்படிகள் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இலங்கை கண்டியை ஆண்ட கடைசி தமிழ் மன்னரான ஸ்ரீ விக்கிரம ராஜா சிங்கன் பயன்படுத்திய அரும்பொருட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. 7வது நாணயவியல் கூடம். நாணயங்கள் வரலாற்று மிக முக்கியமாக சான்றாகும். இக்கூடத்தில் வட இந்திய மற்றும் தென்னிந்திய நாணயங்கள் காட்சியில் உள்ளன. 8வது மானுடவியல் கூடம். இக்கூடத்தில் ஆரணி ஜகிதாரின் போர்வாடர்கள், காட்டு நாயக்கர்கள், மலையாளி, இருளர், பழங்குடியினர் பொருட்கள், இலவம்பாடி மக்கள் ஆடை அணிகலன்கள், கரிகிரியின் செய்யப்பட்ட மெருகூட்டிய மட்பாண்ட பொருட்கள், பல்தரப்பு மக்களது வாழ்வியல் முறைகளை அறிந்து கொள்ள சிறந்த சான்றாகும்.